வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மேற்கு வானில் ஆதவன் ஒளிந்து கொண்டிருப்பதை மேக குவியல்களை மீறி கிரீடமாய் ஒளிர்ந்து கொண்டிருந்த கதிர்கள் காட்டிக் கொடுத்தது. சில் என்ற காற்று முகத்தில் மோதி அபர்ணாவின் கேசத்தோடு விளையாடிக் கொண்டிருந்தது. அதை லாவகமாய் விரல்களால் ஒதுக்கிவிட்டபடி இயற்கையின் வாளிப்பை பிரமிப்பாய் பார்த்து கொண்டிருந்தாள். பேருந்தின் ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்திருந்தாள் அபர்ணா. பேருந்து பல்லவன் இல்லத்தை தாண்டி வளைந்து சென்ட்ரல் நோக்கி ஊர்ந்தது. அபர்ணா பரபரப்பானாள். அவளுக்கு பிடித்தமான இடம் நெருங்கிக் கொண்டிருந்தது. அது கல்லறை. நேற்றைய மனிதர்கள் உறங்கிக் கொண்டிருந்த இடம். அதற்காக அபர்ணாவிற்கு பிடித்த இடம் இந்த கல்லறைதான் என்று நினைத்துவிடக் கூடாது. அந்த கல்லறைக்கு மேலே கொஞ்சம் பார்வையை உயர்த்தினால் தெரியும். தொலை தூரத்தில் உயரமாய் தலையாட்டும் பல்வகை மரங்களின் ஊடே 2 தென்னை மரங்கள், பரந்து விரிந்த வானம், கிளை பரப்பியிருந்த மேகங்கள் மலை முகடுகளைப் போல் எழும்பியிருக்க, அதன் இடையில் கொஞ்சம் கொஞ்சமாய் அமிழ்ந்து கொண்டிருக்கும் சூரியன், முக்கால்வாசி மறைந்து கொஞ்சமாய் தலை காட்டி கொண்டிருக்கும். அந்த அழகை காணும் போதெல்லாம் பரவசமாகி விடுவாள் அமர்னா. ஆபீஸ் முடிந்து தினசரி பஸ்ஸில் வருகையில் அந்த காட்சியை கண்டு விடுவாள். ஆனால் இன்று பஸ் கொஞ்சம் தாமதம். சூரியன் முழுசாய் டாட்டா காட்டி மறைந்து விட்டான். அபர்ணாவுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது. பெருமூச்சு விட்டபடி பார்வையை திருப்பிக் கொண்டாள். பஸ் சிக்னலில் நின்றது. உள்ளிருந்த கூட்டம் திமு திமுவென்று அடித்து பிடித்து இறங்கியது. அபர்ணாவும் அவர்களோடு இறங்கி ரயிலை பிடிக்க அவசரகதியில் நடையை எட்டி போட்டாள். ஏம்மா இன்னைக்கு லேட்டு? அறைக்குள் காஃபி டம்ளரோடு நுழைந்தாள் அம்மா. காஃபியை ஆர்வமாக வாங்கி 2 வாய் பருகியவள், பஸ் லேட்டாக வந்தது, அதனால குறிப்பிட்ட நேரத்துக்கு பிடிக்க வேண்டிய ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வரப்பாருடி. இருட்டி போச்சுன்னா மனசு பக் பக்குன்னு அடிச்சுக்குது. அதுக்காகத்தானே 1-2 நகைகளை தவிர மற்றதெல்லாம் கவரிங்கில் போட்டுட்டு போகிறேன். நகைக்காகவா பயப்படுறேன்? பொம்பளைங்களே பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு அழகா இருக்கியே, அதுக்குத்தான். அப்போ நாளையிலிருந்து முகத்துக்கு கறியை பூசிட்டு போகட்டுமா? குடித்து முடித்த டம்ளரை சிரித்தபடி அம்மாவின் கையில் கொடுத்தாள். உனக்கு என் கவலை விளையாட்டா இருக்கா? இதுல கவலைப்பட என்னமா இருக்கு? பேசாம என்னை காத்து கருப்பு அண்ட விடாம பீரோவில் வச்சு பூட்டி வீட்டோட வச்சிட. என் பேச்சையே மதிக்கிறதில்ல நீ. புஷ்பா வருத்தப்பட்டாள். சரி சரி, சாரி. அம்மாவின் கழுத்தை கட்டி கொண்டு தோளில் முகம் பதித்தாள். இந்த வீட்டில் சண்டை போட்டு விளையாட வேற யாருமா இருக்கா உன்னை தவிர? ஏமா ஏன் ஒருத்தியோட நிறுத்திட்ட? இன்னொரு தம்பியோ தங்கையோ பெற்றிருக்க கூடாது? ரொம்ப போர் அடிக்குதுமா. ச்சே, அம்மா கிட்ட பேசுற பேச்சா இது? ரொம்ப கெட்டு போயிட்ட அபி. அம்மா முகம் சிவந்தாள் வெட்கத்தில். உங்ககிட்ட பேசாம பக்கத்து வீட்லையா பேச முடியும்? அப்பா வரட்டும், நானே கேட்குறேன். பைத்தியக்காரி, வளராத. அட மறந்துட்டேன் பாத்தியா? எத? இந்தா. அம்மா ஒரு தபாலை எடுத்து அவளிடம் நீட்டினாள். யார்கிட்ட இருந்து? நீயே பிரிச்சு பாரு. அட தேவிகிட்ட இருந்து. ஆச்சரியமும் மகிழ்ச்சியுமாய் பரபரவென பிரித்து படிக்க ஆரம்பித்தாள். படிக்க படிக்க அபர்ணாவின் பெரிய விழிகள் இன்னும் அகலமாய் விரிந்தது. வாரே வா என்றபடி சந்தோஷ மிகுதியில் அம்மாவின் கையை பிடித்து சுற்றினாள். ஏய், விடு விடு அபி, என்ன இது குழந்தையாட்டா? அம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் முன்னாடி வச்ச கோரிக்கைய வாபஸ் வாங்கிக்கிற. எனக்கு தேவியும் தங்கை தானே, அவளே போதும். ரொம்ப குறும்படி உனக்கு. அம்மா, 3 வருஷம் அவன் நம்ம கூடவே இருக்க போறா. அப்பா, நினைக்கவே எவ்வளோ ஜாலியா இருக்கு. தேவி இங்க 3 வருஷம் இருந்தாலும் நீ அது வரைக்கும் இருப்பியா? என்னம்மா சொல்ற? அபர்ணா அதிர்வாய் நிமிர்ந்தாள். அதுக்குள்ள உன்னை ஒருத்தங்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன் கொட்டத்தை அடைக்கிட மாட்டேனா? போமா, எல்லா அம்மாவும் பாடுற அதே பழைய பஞ்சாங்கத்தையே பாடாத. பின்ன வீட்டோட மாப்பிள்ளையா பாரு என்றவள் கலகலவென சிரித்தபடி இரவு உடையையும் துண்டையும் எடுத்துக்கொண்டு குளியலறை நோக்கி நடந்தாள். புஷ்பா போகும் மகளையே பார்த்திருந்தாள். அபர்ணாதான் எவ்வளவு அழகு! ஆமாம், அபர்ணா தாயே வியக்கும்படி கொள்ளை அழகுதான். சந்தன சிலை போன்ற தேகம், குட்டையாகவும் இல்லாமல் நெட்டையாகவும் இல்லாமல் சராசரி உயரம்,
அதற்கேற்ற உடல்வாகு. முகத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மலரை நினைவுபடுத்தும். ஆனால் எல்லாவற்றையும் விட அந்த கண்கள்தான் டாப். அப்படி ஒரு வசீகரம் அதனுள் கொட்டி கிடந்தது. மென்மையாகத்தான் பேசுவாள், ஆனால் அதில் குறும்புத்தனமும் மிகுந்திருக்கும். பட்ட படிப்பு படித்தவள், தமிழில் ஈடுபாடு அதிகம். மற்ற பெண்களைப் போல நோட்டில் கோலம் போட்டு பழகாமல் கவிதையாய் எழுதி குவித்திருந்தாள். படிப்பு முடிந்த கையோடு வேலை கிடைத்தது. வீடு திருநின்றவூரில். வேலை சென்னையில் என்பதால் அங்கிருந்து சென்ட்ரல் வரை ரயிலில் வந்து சென்ட்ரலில் இருந்து நுங்கம்பாக்கத்துக்கு பஸ்ஸில் செல்வாள். நீள்வட்ட முகம் அபர்ணாவுக்கு. பிரம்மன் வியர்வை வழிய சிரத்தை எடுத்து பண்ணிய தேகம். வஞ்சனையின்றி வளர்ந்திருந்தாள். மொத்தத்தில் ஆங்கில பத்திரிகைகள் வர்ணிப்பதைப் போன்ற வெதுவெதுப்பான பெண் அவள். சேதுராமன் புஷ்பா தம்பதிக்கு ஒரே சீமந்த புத்திரி. சேதுராமன் அம்பத்தூரில் பணிபுரிவதால் வீடு திரும்ப 8 மணிக்கு மேல் ஆகிவிடும். சேதுராமன் தம்பி தனசேகரின் மகள் தேவி மும்பையிலேயே வேலை அமைந்ததால் அங்கேயே செட்டில் ஆகிவிட்டனர். அங்கே வளர்ந்திருந்த நாகரீகமும் கலாச்சாரமும் தனசேகருக்கும் அவர் மனைவிக்கும் வயிற்றை சுருக்கு போட்டு இழுத்தது. அதிலும் கல்லூரியில் படிப்பவர்கள் டேட்டிங் என்ற பெயரில் அடிக்கிற கூத்தும் ரப்பரால் அழிப்பது போல் கருக்கலைப்பு சமாச்சாரம் எளிதாக பரவியிருந்ததும் குமட்டியது. பட்டப்படிப்பை படித்தே ஆக வேண்டும் என்ற ஒற்றை காலில் தவமிருந்த தேவியை அவர்களால் வெற்றி கொள்ள முடியவில்லை. கடைசியில் அவள் விருப்பத்திற்கே இணங்கி இறங்கி வந்தனர். ஆனால் ஒரு நிபந்தனை போட்டனர். படிப்பதென்றால் சென்னையில் பெரியப்பா வீட்டில்தான் தங்கி படிக்க வேண்டும் என்று. அரைகுறை மனதோடு சம்மதித்தாள் தேவி. அவள் வருகையை குறித்த கடிதமே அபர்ணாவை சந்தோஷத்தில் குதிக்க வைத்தது. அபர்ணா அலுவலகத்திற்கு லீவு போட்டுவிட்டு அப்பாவோடு ரயில் நிலையத்திற்கு சென்றிருந்தாள். சென்ட்ரல். மனிதர்கள் எறும்பு போல சாரி சாரியாய் நடந்து கொண்டிருந்தனர். போய் வா, மறக்காம கடிதம் போடு, நேரத்துக்கு சாப்பிடு, டென்ஷன் ஆகாம நிதானமா யோசிச்சு பதில் சொல்லு, நிச்சயம் இந்த வேலை உனக்கே கிடைக்கும் என்றும் வழக்கமான வார்த்தை மாறாத வசனங்கள் அந்த இடத்திற்கு மெருகூட்டி கொண்டிருந்தன. தோளில் ஒரு லெதர் பை, வலது கையில் சூட்கேஸ், இடது கையில் பழங்கள் அடங்கிய பிளாஸ்டிக் கவரோடு அரும்பு மீசை வாலிபன் ஒருவன் எதிர் வருவது கூட அறியாமல் மேலே போய் மோதினாள் அபர்ணா. அடுத்த கணம் அவன் கையில் இருந்த பிளாஸ்டிக் கவர் அருந்து பழங்கள் தரையில் சிதறி ஓடின. அபர்ணா பயந்து போய் சாரி என்றபடி பழங்களை பொறுக்கினாள். அந்த இளைஞனின் முகத்தில் மெலிதான புன்னகை. அபர்ணாவையே பார்த்தபடி நின்றான். எப்படியோ ஒரு வழியாய் பழங்களை பைக்குள் போட்டு மறுபடி அருந்து விழாமல் முடிச்சு போட்டு அவன் முன் நீட்டினாள். அவன் அதை வாங்காமல், உங்க பேர் என்னங்க என்றான். சுர்ரென்று ஏறியது கோபம். அவசியம் இல்லாத கேள்வி. நிச்சயம் அவசியப்படும். எத்தனை சினிமா படங்கள், கதை புத்தகங்கள் அலக்க சலிக்க சொன்ன அதே சிச்சுவேஷன் தான் இது. மிஸ்டர், என்ன உளறல் இது? உளறலா? இல்லை பெண்ணே, பாருங்கள், நீங்கள் யாரோ நான் யாரோ. எத்தனையோ பேர் எதிரும் புதிருமாக போய்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அத்தனை பேருமா முட்டிக்கொள்கிறார்கள்? அழகான என் மீது அழகான நீங்கள் வந்து ஏன் மோத வேண்டும்? பழங்கள் ஏன் சிதற வேண்டும்? நீங்கள் இமைகள் படபடக்க சாரி சொன்னதும் எனக்குள் ஏதோ ஒன்றை ஏன் துடிக்க வேண்டும்? புரியவில்லையா? அந்த இளைஞன் சுவாரஸ்யமாய் சொல்லிக்கொண்டே போக அபர்ணாவிற்கு எரிச்சல் மண்டியது. ஒரு எழவும் புரியல. நாம இனி அடிக்கடி சந்திப்போம் பாருங்கள் என்ற ரயில்வே ஸ்டேஷனில் என்றால், அடுத்த முறை பஸ் ஸ்டாப்பில், நடைபாதையில், லைப்ரரியில் என்று சந்திப்போம். அதெப்படி? அது அப்படித்தான். இந்த சந்திப்பு அப்படியே நட்பாக தொடர்ந்து காதலாகி கல்யாணத்தில் முடியும். மிஸ்டர், அதட்டினாள். ரவிச்சந்திரன். உங்கள் பெயர் என்னவென்று தெரிந்து கொள்ளலாமா? அதை ஏற்கனவே ஒருவரிடம் சொல்லியாகிவிட்டது. பையை வாங்கிக் கொள்கிறீர்களா? அபர்ணா அவன் கையில் பையை திணித்தாள். அப்படியென்றால்? முகம் சுருங்கியது. அப்படியேதான் என்றபடி நகர்ந்தாள். காஃபி சாப்பிட்டு விட்டு மகள் இருக்கும் இடம் தேடி வந்து கொண்டிருந்தார் சேதுராமன். மகள் யாருடனோ பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து நடையில் வேகத்தை கூட்டினார். அதற்குள் அபர்ணாவே அப்பாவின் அருகில் வந்து விட்டாள். யாரும்மா அது? தெரியலப்பா, எதிரே வந்த அவர் மேல தெரியாம மோதிட்டேன். கையில் இருந்த பழம் எல்லாம் தவறி கீழே கொட்டிடுச்சு. அதையெல்லாம் பொறுக்கி கொடுத்துட்டு வந்தேன். ஆமா, ட்ரெயின் வரை இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்பா? அபர்ணா சடுதியில் பேச்சை மாற்றினாள். 1/2 மணி நேரம் லேட்டு நாங்க. வாமா, அப்படி சிமெண்ட் பெஞ்சில் உட்காரலாம். அமர்ந்தார்கள். அபர்ணா சேதுராமனோடு பேசி கொண்டிருப்பதை பார்த்ததும் அவளோட அப்பாதான் அவர் என்பதை புரிந்து கொண்ட அந்த இளைஞன் நைசாக நழுவி விட்டான்.
ஆளுக்கு ஒரு வேர்க்கடலை பொட்டலத்தை வாங்கி பிரித்து கொறித்தனர். தேவிய பார்த்து 5 வருஷம் இருக்கும், இப்ப நல்லா வளர்ந்திருப்பா இல்லப்பா? பின்ன 5 வருஷத்துக்கு முன்ன நீ கொத்தவரங்கா மாதிரி ஒல்லியா இருந்த, இப்ப வளர்ந்துடலையா? தேவி மட்டும் வளராம அப்படியேவா இருப்பா? சேதுராமன் மகளை கிண்டல் செய்தார். நான் கொத்தவரங்காயா என்று கேட்க வாய் எடுத்தவள் சுற்றிலும் திடீரென பதற்றம் ஏற்பட மூடிக்கொண்டாள். 5ஆம் எண் பிளாட்பாரத்தில் அசுர வேகத்தில் தடமுடவென்ற பேர் இரைச்சலோடு கருப்பு பிசாசாய் தூரத்தில் வந்து கொண்டிருந்தது மும்பை சூப்பர் மெயில். அபர்ணாவுக்கும் சேதுராமனுக்கும் பதற்றம் தொற்றிக்கொள்ள எழுந்து நின்றனர். வந்து நின்ற ரயிலில் இருந்து களைத்த முகமும் கலைந்த தலையும் கையில் பெட்டிகளுமாய் கும்பல் கும்பலாய் பயணிகள் இறங்கினர். 2ஆம் வகுப்பு பெட்டியை நோக்கி ஓடினர் இருவரும். பரபரவென கண்களை அலைய விட்டனர். கிட்டத்தட்ட அனைவரும் இறங்கி பெட்டியே காலியாகி போனது. எங்கம்மா அவளை காணோம்? அதான கடிதத்துல எல்லாம் தெளிவாத்தானே எழுதியிருந்தா. இந்த வகுப்பில் தான் பயணம் செய்யறதா எழுதியிருந்தா. மும்பை சூப்பர் மெயில் 2ஆம் வகுப்பு பெட்டி எல்லாம் சரிதான். ஆனா தேதியை ஒழுங்கா படிச்சு பாத்தியா? இன்னைக்கு தான் வர்றாளா? என்னப்பா நீங்க அந்த அளவு முட்டாளா? நான் என்ன சின்ன குழந்தையா? நல்லா நினைவு இருக்கு, நாம சரியாத்தான் வந்திருக்கோம். தேவி தான் அங்கிருந்து புறப்பட்டாளா இல்லையான்னு தெரியல. ஒருவேளை புறப்படாமலேயே இருந்திருக்கலாம் இல்ல. இதுல டிக்கெட் கிடைக்காம வேற வகுப்புல பயணம் செஞ்சிருப்பாளோ? எதுக்கும் வாங்க மற்ற பெட்டியிலையும் தேடுவோம். இல்லையே அபர்ணா, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏற்கனவே ரிசர்வ் பண்ணிட்ட பிறகுதானே கடிதம் எழுதியிருந்தா. சேதுராமனுக்கு கவலையோடு பயமும் சேர்ந்து கொண்டது. அந்த பெண் என்ன ஆனாள்? இப்ப என்னப்பா பண்றது? அபர்ணாவின் குரலும் நடுங்கியது. மெதுவா இப்படி திரும்பி பார்த்தனர். அட, ஏய் தேவி! முகம் பூவாய் மலர்ந்தது. என்ன பெரியப்பா, ரொம்ப புலம்பி தள்ளிட்டீங்க போல. குறும்பாய் கண் சிமிட்டி கேட்டாள் தேவி. போமா, கொஞ்ச நேரத்துல யமனையே குசலம் விசாரிச்சுட்டு வந்துட்டோம். என்ன பாடுபடுத்திட்ட? நிம்மதியாய் மூச்சு விட்டார் சேதுராமன். ஆமா, எப்படி எங்க கண்ணில் படாம இறங்கி போன? அபர்ணா ஆச்சரியமாய் கேட்டாள். நான் இதுல இங்க வந்தேன், முதல் வகுப்பு பெட்டியிலேயே வந்தேனாக்கும். கடைசி நேரத்துல மாத்திக்கிட்ட. நல்லா மாத்தினப்போ என்றபடி தேவியை கண்களால் அளந்தாள். மாநிறமாயிருந்த தேகம் நல்ல நிறத்திற்கு மாறிவிட்டிருந்தது. வசீகரமான முகம் பேசும்போதே கன்னத்தில் குழி விழுந்தது. வரிசை தப்பாத பல் வரிசை. ஒரு அளவுக்கு மேல் வளர விடாமல் கத்தரித்து விட்டிருந்த தலைமுடிக்கு பார்லரின் உதவியோடு மருதாணி பூசி செம்பட்டையாக்கி மும்பைதான் என் பூர்வீகம் என்பது போல மாறியிருந்தாள். சல்வார் கமீஸ் அணிந்திருந்தாள். துப்பட்டாவை கழுத்தை சுற்றி பாம்பு போல போட்டிருந்தாள். 17 வயது என்று நம்ப முடியாத அசுர வளர்ச்சி. உயர் ரக செருப்பில் பளீர் என்ற பாதங்கள் சொத்தமாய் இருந்தன. 3 விரல்களில் மெட்டியை மாட்டியிருந்தாள். என்ன அபி அப்படி பாக்குற? உன்னை பார்த்தா 10 வருஷம் மும்பையில குப்பை கொட்டினவ மாதிரி தெரியலையே. பின்ன எப்படி தெரியுதாம்? இல்ல, மும்பையில பொண்ணுங்கள்லாம் எலும்பும் தோலுமாத்தான் இருப்பாளுங்க. நீ எப்படி வீங்கி வெடிக்கிற பலூன் மாதிரி மாறின? பாருங்க பெரியப்பா, நான் குண்டாவா இருக்க? சிணுங்கினாள் தேவி. பொண்ணுங்க பூசண மாதிரி இருந்தா தான் அழகு. ஏன், நம்ம அபி கூட 5 வருஷம் முன்னாடி கொத் அப்பா அப்பாவை போய் கோபத்துடன் பார்த்து முறைத்தாள் அபர்ணா. சேதுராமன் வாய்விட்டு சிரித்தார். அபர்ணாவுக்கு ஒட்டுமொத்த சந்தோஷமும் தன் வீட்டிற்குள்ளே புகுந்து கொண்டது போல பிரமிப்பு. இதுநாள் வரை தனி ஆளாய் போரடித்து போய் கதை புத்தகம் படித்து டிவி பார்த்து அம்மாவை வம்பு கிழத்து மீதி நேரத்தை மொட்டை மாடியில் காற்று வாங்கி இப்படியாக ஒரே மாதிரி நேரத்தை கஷ்டப்பட்டு போக்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் தேவி வந்த பிறகு ஒரே கலகலதான். எதற்கெடுத்தாலும் சிரிப்பு. அவள் தோற்றத்தில் நவநாகரீக பெண்ணாய் இருந்தாலும் பழகும் விதத்தில் பண்பில் தமிழ் கலாச்சாரம் அப்படியேதான் இருந்தது. நல்ல வேளை மும்பையின் மேல்நாட்டு பண்பாடு இவளை இன்னும் தீண்டவில்லை. 10 வருடத்திற்கு மேலாக மும்பையில் இருந்ததாலோ என்னவோ தமிழை விட ஹிந்தியும் ஆங்கிலமும் தான் நாக்கு நுனியில் விளையாடியது. புஷ்பாவிடம் பேசும்போது கூட தன்னை மறந்து தமிழில் இருந்து ஹிந்திக்கு மாறி அவள் பாட்டுக்கு பேசிக்கொண்டிருக்க புஷ்பா திருவென விழித்து கொண்டிருப்பாள். அபர்ணா இதை பார்த்து வயிறு வலிக்க சிரிப்பாள். தலை முதல் கால் வரை போர்வையால் போர்த்தி கொண்டு நல்ல தூக்கத்தில் இருந்தாள் அபர்ணா. அவளுக்கு முன்பே எழுந்து காஃபி போட்டு அபர்ணாவை எழுப்பினாள் தேவி. அவள் எழுந்திருப்பதாக இல்லை. தேவி ஒரு டம்ளர் நிறைய தண்ணீரை எடுத்து போர்வையை மெல்ல விலக்கி முகத்தில் பளீரென தெளித்தாள்.
வாரி சுருட்டி எழுந்தாள் அபர்ணா. ச்சே, என்ன தேவி இது? பின்ன வயசு பொண்ணு 7 மணி வரைக்கும் தூங்குனா வீட்டுல மூதேவி தான் வரும். அதான் நீ வந்துட்டியே, அப்புறம் என்ன? எங்க நல்லா பார்த்து சொல்லு. என்னை பார்த்தா மூதேவி மாதிரியா தெரியுது? குளித்து முடித்து அதிசயமாய் அபர்ணாவின் பாவாடை தாவணி அணிந்து கூந்தலை பின்னி கனகாமரம் வைத்து முகத்தில் வட்ட ஸ்டிக்கர் பொட்டின் மீது மெலிதாய் சந்தன கீற்று வைத்து அசப்பில் மகாலட்சுமிக்கு தங்கை போல் இருந்தாள் அபர்ணா. உதடை லேசாக கோடிக்கொண்டு, ச்சு, பரவாயில்ல, என் அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ சுமாரா இருக்க. அட, அது என்ன கையில காஃபியா? ஆமா, இந்த பிடி. தேவி முகத்தை என்று வைத்து கொண்டாள். இப்படியெல்லாம் பேசுவாய் என்று தெரிந்திருந்தால் நான் உனக்கு மெனக்கெட்டு காஃபியே போட்டிருக்க மாட்டேன். அடடே, வாடா என் செல்லமே, எனக்காக நீயே போட்டியா? நிஜமாவே நீ ரொம்ப அழகா இருக்க தேவி. இப்படி வா, என் பக்கத்துல வந்து உட்காரு. வேணாம் வேணாம், கொஞ்சனா ஒரே அடியா கொஞ்சுவ, பிடிக்கலைன்னா தொப்புன்னு மாடியில இருந்து தூக்கி அடிப்ப. வேணாம்மா, நான் ஓரடி ஒத்தியே இருக்க. ஆறி போகுது, முதல்ல காஃபியை குடி. அட, ரொம்ப தான் அலட்டிக்கிறையே என்றபடி காஃபியை பருகியவள் முகம் மாறியது. தூ, என்னடி காஃபி இது, உப்பு கரிக்குது. தூ தூ. நேத்து சட்னியில எனக்கு சக்கரை கலந்து கொடுத்தே இல்ல, இப்ப பாடு அவஸ்தைய என்று விட்டு ஒரே ஓட்டமாய் ஓடினாள் தேவி. உன்னை இன்னைக்கு நான் விடுறதா இல்ல. ஆபீஸ்க்கு லீவு போட்டாவது உன்னை உதைக்காம விட போறதில்ல என்றவள் போர்வையை கட்டில் மேல் வீசி எறிந்துவிட்டு அவள் பின்னேயே விரட்டி கொண்டு ஓடினாள். வேகமாய் ஓடியவள் சட்டென நின்று விட்டாள். அம்மா காஃபி டம்ளரோடு எதிரே வந்தாள். எழுந்துட்டியா? இந்த காஃபி குடிச்சிட்டு சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு கிளம்புற வழியை பாரு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு. என்ன இருந்தாலும் ஒரு வயசு பொண்ணு இவ்வளவு நேரம் தூங்கக்கூடாது. தூங்கினா மூதேவிதான் வரும். சொல்லு சொல்லு. எல்லாரும் பேசி வச்சுக்கிட்டு டயலாக் அடிக்கிறீங்களா? நீயும் காலையில உப்பு தான் போட்டு எடுத்து வந்திருப்ப. இந்தா, இதை நீயே குடி. அவ எங்க? முதல்ல அவளை மூட்டை கட்டி மும்பைக்கு அனுப்பு. அவளோட தொல்லை என்னால தாங்க முடியல. எங்கவ? என்னடி இது, முனி அடிச்சவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? காஃபியை குடிச்சிட்டு குழி முதல்ல. அவ எங்க போய் ஒழிஞ்சா? அதை சொல்லு முதல்ல. நேரமாகுது, போய் குழின்னா கேட்கறையா? புஷ்பா அபர்ணாவை வலுக்கட்டாயமாய் இழுத்து கொண்டு குளியல் அறைக்குள் அடைத்து தாளிட்டாள். மாட்டினியா என்றபடி தாவி பிடித்தாள் அபர்ணா. பெரியம்மா பெரியம்மா என்று அலறியபடி புஷ்பாவின் பின்னே ஒண்டிக் கொண்டாள் தேவி. அபி, என்ன விளையாட்டு இது? அவளை விடு, சாப்பிட உட்காரு. அவளை அனுப்பு முதல்ல. இவ எனக்கு தேவையில்லை. நீ தானே தங்கச்சி வேணும்னு கேட்ட. இப்ப சக்களத்தி மாதிரி சண்டை போடுறையே. இவளா என் தங்கச்சி? இவ எனக்கு வேணாம், நீ பெத்து கொடு. சீ கழுத, பேச தெரியாம பேசிக்கிட்டு. அபிகா அபிகா, சாரிக்கா, இனிமே இப்படி செய்ய மாட்டேன் ப்ளீஸ். தேவி அமர்னாவின் முன்பாக வந்து கெஞ்ச பரிதாபமான அவள் முகத்தை பார்த்து பீரிட்டு வந்த சிரிப்பை அடக்க சிரமப்பட்டாள். முகத்தை கடினப்பட்டு இறுக்கமாய் வைத்து கொண்டாள். இனிமே நீ சொல்றபடியெல்லாம் கேட்பேன். இந்த குறும்புத்தனமெல்லாம் பண்ண மாட்டேன். தயவு பண்ணி எனக்கு கல்லூரியில படிக்க அப்ளிகேஷன் வாங்கிட்டு வா ப்ளீஸ். இரு, உன்னை மோசமான கல்லூரியில சேர்க்கிற மாதிரி பண்ற என்று மிரட்டிவிட்டு தன் வேலையில் கவனத்தை திருப்பினாள். பாவம், ரொம்ப பயந்துட்டா. சாயந்தரம் வந்து சமாதானப்படுத்திக்கலாம் என்று எண்ணியபடி அலுவலகத்திற்கு கிளம்பினாள் அபர்ணா. நேரமாகிவிட்டதே என்ற ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி விரைவாக நடக்க ஆரம்பித்தாள். அவள் வீட்டிற்கும் ஸ்டேஷனிற்கும் 20 நிமிட நடைபயிலும் அளவு தூரம். காலையில் குஸ்தி போடாத குறையாய் சண்டை போட்டவர்களா இவர்கள் என்ற ஆச்சரியமாய் இருந்தது. ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் போல கொஞ்சிக் கொண்டிருந்தனர் சகோதரிகள் இருவரும். பிசிறற்ற வட்ட வடிவ நிலா புதிதாய் வாங்கி அலுமினிய தட்டு போல பளபளத்தது. விசாலமான மொட்டை மாடி, சிலு தென்றல். ஒரு பாயை போட்டு அபர்ணா அமர்ந்திருக்க அவள் மடியில் தலை வைத்து படுத்து காலாட்டி கொண்டிருந்தாள் தேவி. எவர் சில்வர் கிண்ணத்தில் வறுத்த முந்திரி பருப்பு. ஒவ்வொரு முந்திரியாய் எடுத்து அபர்ணா தேவி வாயில் போட தேவியும் அபர்ணா வாயில் ஊட்டி விட்டாள். ஏன் பி, நீ நல்லா கவிதை எழுதுவியாமே? யார் சொன்னா? பெரியம்மாதான். நீ எழுதி வச்சிருந்த நோட்டு புஸ்தகத்தை எடுத்து கொடுத்தாங்க, படிச்சேன். ஏண்டி, படிச்சுட்டு கவிதை எழுதுவியாமேன்னு கேள்வி கேட்கறையே? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா உன் குசும்ப? சேச்ச, விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஆனா நிஜத்தை சொல்லணும்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. தமிழ்ல தானே எழுதியிருந்த. எனக்கு தமிழ் தானே தகராறு. சரியா போச்சு. சத்தமா பேசிடாத தாயி. தமிழ் குடிமகன் காதுல விழுந்துட போகுது. அப்புறம் உன்னை தமிழ்நாட்டை விட்ட விரட்டி அடிப்பார். யார் அவரு?
வேணாம், உனக்கு விளக்கி சொல்றது ரொம்ப கஷ்டம், விட்ரு. நீ நல்லா கடி ஜோக் சொல்லுவியாமே, சொல்ல அபி. நான் சொல்றது இருக்கட்டும், நீ ஒரு கடி ஜோக் சொல்லு பாப்போம். என்ன சவாலா? எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நெனச்சிட்டியா? எனக்கு எல்லாமே தெரியுமாக்கும். அப்ப உன்னை எடுத்து விடேன் பாப்போம். தேவி பாட்டு கச்சேரி செய்பவள் போல எழுந்து சம்மணமிட்டு அமர்ந்தாள். மும்பைல ஒரு விஞ்ஞானி இருந்தார். அவர் தவளை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தார். தவளையோட ஒரு காலை வெட்டிவிட்டு ஜம்ப் என்றார். தவளை குதித்தது. இரண்டாவது காலையும் வெட்டி ஜம்ப் என்றபோது மிக சிரமப்பட்டு குதித்தது தவளை. கடைசியாக நாலாவது காலையும் வெட்டி ஜம்ப் என்றபோது தவளை அசையவில்லை. உடனே விஞ்ஞானி தன் குறிப்பேட்டில் இப்படி எழுதினார்: தவளைக்கு 4 கால்களையும் வெட்டிவிட்டால் காது கேட்காது என்று. கூறி முடித்த தேவி பக பகவென்று சிரித்தாள். அபர்ணா சிரிக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். என்ன அபி, சிரிப்பு வரல? எப்படி எப்படி? ஆராய்ச்சி பண்ணவர் மும்பை விஞ்ஞானியா? ஏன் கேக்குற? ஏண்டி, எங்க தமிழ் பத்திரிக்கையில வந்ததையெல்லாம் படிச்சுட்டு மும்பை ஜோக்குன்னு சொல்றியா? சரியான ஈயடிச்சான் காப்பி. எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். சரி, நீ இப்ப சொல்லு. சு, அந்த பேச்சை விடு. நீ நிறைய சினிமா பாப்பியா தேவி? ஆ, பாப்பேன். எல்லாம் ஹிந்தி படம், இங்கிலீஷ் படம் தான். கதைன்னு பார்த்தா எதுவுமே இருக்காது. இறைச்சலா 4-5 பாட்டு, 6 சண்டை காட்சின்னு ஒரே மாதிரி தான். நீ ஏன் மும்பையில படிக்காம இங்க படிக்க வந்த? அங்கே இல்லாத காலேஜா, படிப்பா? உனக்கு தெரியாதா அபி, நிஜமாகவே அங்க எல்லா விஷயத்திலையும் மேல்நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நாம நினைச்சே பார்க்க பயப்படுற விஷயத்தை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. உதாரணமா சொல்லப்போனா, ஆண்களும் பெண்களும் நட்பா பழகினாலும் அவங்களுக்குள்ள மனப்பகிர்வு போல உடல் பகிர்வும் அவசியமாயிட்டது. அதை நாகரிகமாக அதை நாகரிகமாகவும் நினைக்க ஆரம்பிச்சதுதான் கன்றாவியான விஷயம். அப்படி பழகினவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க தானே? ஆஹா, அது 1000த்துல ஒருத்தர் தான். 10 பேரோட பழகி அதுல ஒருத்தரை வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த கலாச்சாரம் ரொம்ப கேவலமாயிடுச்சு அபி. அன்பு, காதல், கல்யாணம், தாம்பத்தியம் எதுக்குமே மரியாதை இல்லாம போயிடுச்சு. அங்க படிச்சா நானும் கெட்டுடுவேனோன்னு அப்பாவுக்கு பயம். அதனால தான் இங்க அனுப்பி மொட்டை மாடியில அபி மடியில படுத்து முந்திரி பருப்பு சாப்பிட வச்சிருக்கார். ஆனாலும் ஒரு வருத்தம். என்ன? அப்பாவுக்கு என் மேல நம்பிக்கை இல்ல பாத்தியா? மனசுல திடம் இருந்தா நம்மால எந்த தப்பும் பண்ண முடியாது அபி. அப்போ நீ யாரையும் காதலிக்க மாட்ட. வீட்ல பாக்குற பையனுக்கே கழுத்தை நீட்டுவேன்னு சொல்லு. அப்படி சொல்ல முடியாது. வீட்ல பாக்குற மாப்பிள்ளைக்கு நிச்சயம் கழுத்தை நீட்டுவேன். அதுக்கு முன்னாடி என் மனச நான் யாருக்கேனும் தாரை வார்த்திருந்தா எப்படியாவது எப்படியாவது என்ன, கண்டிப்பா அவரையே கல்யாணம் பண்ணிப்பேன். காதல் வானவில் மாதிரி. எப்ப வரும், எப்ப போகும்னு சொல்லவே முடியாது. சில பேருக்கு கடைசி வரை அதை பார்க்குற வாய்ப்பே அமையறதில்ல. நான் காதலை மதிக்கிறேன், புனிதமா நினைக்கிறேன். அப்போ சந்தர்ப்பம் அமைஞ்சா கல்யாணத்துக்கு முன்னாலேயே. புரியுது. நிச்சயம் மாட்டேன் அபி. இந்த விஷயத்துல நான் எப்பவும் உறுதியா இருப்பேன் அபி. காதல் மட்டுமல்ல, அந்தரங்கமும் புனிதமானது தான். அது 4 சுவத்துக்குள்ள சட்டப்பூர்வமான உறவோடு நடக்கணும். எல்லாத்துக்கும் காரணம் மனசுதான். அதை எப்பவும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள லகான் போட்டு இழுத்து பிடிச்சிருக்கணும். அதை இஷ்டத்துக்கு விட்டா கட்டறுந்து தன் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிடும். பாதை மாறி போயிட்டா திரும்ப பழைய இடத்துக்கு வர முடியாது. நிஜம்தான் தேவி. பாதை மாறி ஓடின பல பேரை நான் பார்க்கத்தான் செய்யறேன். எப்படித்தான் தைரியமா இது மாதிரியான காரியத்துல ஈடுபடுறாங்களோ தெரியல. நான் ஒரு படம் பார்த்தேன். நீ சொன்ன அத்தனை விஷயங்களும் அந்த படத்துல அப்பட்டமா பார்த்தேன். அதிர்ச்சி ஆயிட்டேன். ஆனா செய்யற தப்புக்கு ஒரு நியாயமான காரணத்தை சொல்லிடுறாங்க. செய்யறதே மகா தப்பு. இதுல என்ன நியாயம் வேண்டி இருக்கு? இருக்கலாம் அபி. பெரும்பாலான மனிதர்களை சூழ்நிலை தானே திசை மாற வைக்குது. ஆமா, இது என்ன? நம்ம பேச்சு எங்கேயோ போகுது போல இருக்கே. சரி விடு, வேற எதையாவது பேசுவோம். நான் ஒரு கேள்வி கேட்கவா? கேளேன் தேவி. நீ யாரையாவது காதலிக்கிறியா அபி? இந்த கேள்வியை எதிர்பாராத அபர்ணா சற்று திகைத்து பின் மெல்ல தலையாட்டினாள். ஆமாம். தொலைக்காட்சி பெட்டி முன் அமர்ந்திருந்தான் ஆதித்யன். மைக்கேல் ஜாக்சன் முகத்தில் நீளமாய் முடியெல்லாம் தொங்குவதை லட்சியம் செய்யாமல் பெரிதாய் வாய் திறந்து கத்தியபடி பம்பரமாய் சுழன்று ஆடிக்கொண்டிருந்ததை காலால் தாளம் போட்டபடி பார்த்து கொண்டிருந்தான். வாய ஆதி, நேரமாகுது, சாப்பிட்டுட்டு கிளம்புவ. ஆதித்யனின் தாயார் புனிதவதி வராண்டாவில் இருந்து குரல் கொடுத்தாள். 5 நிமிஷம், இதோ வந்துடுறேம்மா. அரை மணி நேரமா இதையே தான் சொல்லிட்டு இருக்க. நீ அங்கேயே இரு, சாப்பாட்டை அங்கேயே கொண்டு வந்துடுறேன். மறு நிமிடம் புனிதவதி சிறிய வட்ட வடிவ டீப்பாயை கொண்டு வந்து அவன் முன் வைத்தாள்.
என்னம்மா இது? நான் அங்கேயே உட்காருப்பா, எல்லாமே ஆறியே போச்சு. மாசத்துல 15 நாள் எங்கேயோ ஒரு ஊருக்கு போயிடுற. இருக்கிற 10 நாளுக்காவது ருசிச்சு சாப்பிடு ஆதி. உன் கை சமையல் 3 நாள் கழிச்சு சாப்பிட்டா கூட மணக்குமேம்மா. மொழி புரியாத ஊர்ல சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு பருப்பு பொடி, அந்த பொடி, இந்த பொடி, ஊறுகாய், வத்தல், தொத்தல்னு ஏன் அளவுக்கு மூட்டையா கட்டி கொடுக்கும்போது எந்த கஷ்டமும் எனக்கு தெரியலம்மா. அதனால நான் வீட்ல இருக்கிறப்பவெல்லாம் நான் நல்லா சாப்பிடணும்னு விதவிதமா சமைச்சு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காதம்மா. எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல ஆதி. நீ மனசுக்கு நிறைவா சாப்பிடுறத பார்த்து சந்தோஷப்படணும். அது போதும் எனக்கு. ஏம்மா நீ ஒழுங்கா சாப்பிடுறியா இல்லையா? 15 நாளுக்கு முன்ன பார்த்ததுக்கு இப்ப இளைச்சிருக்கிற மாதிரி தெரியுது. ஏம்மா உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. நான் நல்லாத்தான் இருக்கேன். ஆஹா, எனக்கு நம்பிக்கை இல்ல. நான் வீட்ல இல்லாததால உன் ஒருத்திக்கு எதுக்கு சமைக்கணும்னு சமையல் அறையையே பூட்டி வச்சுட்ட. அப்படித்தானே? ச்சே ச்சே என்ற புனிதவதி மறுத்தாலும் நிஜம் அதுதான். நாம மட்டும் சூடா சுவையா சாப்பிட, பிள்ளை எங்கேயோ நல்ல சாப்பாட்டுக்கு அல்லாடி காஞ்சு போன ரொட்டியும் பாலும் சாப்பிட்டுட்டு கஷ்டப்பட்டிருப்பான் என்ற எண்ணமே தோன்றி அவளை சமைக்க விடாமல் செய்தது. புனிதவதிக்கு ஆதித்யன் ஒரே மகன். ஒரு பெரிய கம்பெனியில் சேல்ஸ் மேனேஜராக பணியாற்றுபவன். பெரும்பாலான இளம் பெண்கள் தன் வருங்கால கணவனை மனதினுள் கற்பனையாய் வரைந்திருப்பார்கள். அந்த கற்பனையின் முழு வடிவமாய் ஆதித்யன் இருந்தான். கை நிறைய சம்பளம், உயர் பதவிக்கான வாய்ப்பு, இதர வசதிகள் என அவனுடைய தகுதிக்கு பெண்ணை பெற்றவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அவனை தங்கள் மாப்பிள்ளையாக்கிக் கொள்ள முயன்றனர். ஆதித்யனும் அப்பா மீது உயிரையே வைத்திருந்தான். அவன் தன் தந்தையை புகைப்படத்தில் மட்டுமே பார்த்திருக்கிறான். இப்போதும் மஞ்சள் பூசிய முகம், குங்கும பொட்டு, அதன் மீது விபூதி கீற்று, எப்போதும் ஒரு விரல் கடை அளவாவது கொண்டையில் செருகப்பட்டிருக்கும் பூவுமாக வலம் வரும் அம்மாவை பார்க்கையில் இளகி போய்விடுவான் ஆதித்யன். நெற்றி வகிட்டிலும் தாலியிலும் குங்குமம் இடும்போது தன்னை மீறி அப்பா மீது ஆத்திரப்படுவான். புனிதவதி சுமங்கலிதான். கணவர் வினோதகன். இப்போது சுவாமிஜி என்ற அடைமொழியிலும் பெயரோடு சேர்ந்து விட்டிருந்தது. சிறு வயதில் இருந்து ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு. அழகான புனிதவதி மனைவியான பின்பும் ஆன்மீகத்தில் இருந்த நாட்டம் குறையவில்லை. ஆதித்யன் பிறந்து 2 வயதான போது தன் மொத்த வாழ்க்கையும் ஆன்மீகத்திற்கு அர்ப்பணிப்பதாக கூறி துறவறம் பூண்டார். புனிதவதியின் கண்ணீரும் கெஞ்சலும் அவரை அசைக்கவில்லை. காவி தரித்து வடக்கே போனவர் இன்று வரை எட்டி பார்க்கவில்லை. அத்தனை வேதனைகளையும் உள்ளுக்குள் அடக்கி தன் மகனை வளர்ப்பதில் கண்ணும் கருத்துமாய் நேரத்தை செலவழித்தாள். போதுமான சொத்து பத்து இருந்தபடியால் பணத்திற்கென்று அவளுக்கு எந்த சிரமமும் ஏற்படவில்லை. சிறுவயதில் ஆதித்யன் அப்பாவை பற்றி கேட்டதுண்டு. அப்பா கோயிலுக்கு போயிருக்கார் கண்ணா என்றுதான் எப்போதும் சொல்வாள். ஒரே பதிலை கேட்டுவிட்டு அழுத்ததாலோ என்னவோ ஆதி ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு கேட்பதையே விட்டுவிட்டான். ஆனால் நிஜம் தெரிந்த பிறகு தாய்க்காக பெரிதும் வருத்தப்பட்டான். கட்டிய மனைவியையும் பெற்ற மகனையும் பற்றி கவலைப்படாமல் துறவறம் பூண்டவர் நிச்சயம் பொதுநலவாதியாக இருக்க முடியாது. விட்டு விட்டு போவதற்கு ஏன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? ஆனால் அவர் எங்கிருந்தாலும் நன்றாய் இருக்க வேண்டும் என்று தாலியை கண்களில் ஒற்றி சுமங்கலியாய் வளைய வரும் அம்மாவின் காதல் மனம் புரியவே செய்தது. அவனுக்கு ஒரே ஒரு ஆறுதல், அந்த ஆள் இந்நேரம் உயிரோடு இருக்கிறானோ செத்து விட்டானோ? எப்படி இருப்பினும் என் தாய் கடைசி வரை பூவும் பொட்டுமாக இருந்துவிட்டு போவாள் என்று சமாதானம் செய்து கொள்வான். வினோதகன் இருந்திருந்தால் மிக அதிர்ச்சி அடைந்திருப்பார் தன் மகனை பார்த்து. எல்லாவற்றிலும் அப்பாவுக்கு நேர்மாறான சிந்தனை, விருப்பம் எல்லாம். ஆதித்யனுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமில்லை. இன்றைய கால இளைஞனின் சின்ன சின்ன ஆசைகள் அத்தனையும் அவனுக்கு உண்டு. தமிழ் படங்களை விட ஆங்கில படங்களை விரும்பி பார்ப்பான். தனி அறையில் ரெக்கார்டில் பாட்டை ஓடவிட்டு நடனம் ஆடுவான். அழகிய பெண்களை சைட் அடிப்பான். வாழ்க்கையின் சந்தோஷங்களை கணமும் தாமதியாது அனுபவித்து விட வேண்டும் அவனுக்கு. ஆனால் அதற்காக வரைமுறையற்ற வினையை விலை கொடுத்து வாங்கக்கூடிய சந்தோஷங்களை அல்ல. இந்த உலகத்தை அவன் அணு அணுவாக ரசித்தான், நேசித்தான். இந்த உலகத்தை விட தன் தாயை அதிகமாய் நேசித்தான். அவன் பணிபுரியும் வேலை மாதாந்திர சுற்றுலா போல் ஊரை சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். பார்க்காத ஊரை எல்லாம் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எல்லோருக்குமேவா கிட்டிவிடுகிறது? அதனாலேயே தான் தங்கும் வசதி, உணவு ஏறக்குறைய அப்படி இப்படி இருப்பினும் அவன் அதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் இருந்தான்.
அம்மா, நீ நினைக்கிற மாதிரி நான் எதுக்குமே கஷ்டப்படலம்மா. வேளைக்கு சரியா சாப்பிடு, என்னமோ போம்மா. உனக்கு உன் பேர குழந்தைங்க மேல அக்கறையே இல்ல. புனிதவதி அதிர்ந்து போனாள். ஆதி, என்னப்பா சொல்ற? பேர பிள்ளைங்களா? ஆ, குனிந்தபடி சாப்பிட்டு கொண்டே தலையாட்டினான். புனிதவதி ஆதித்யனின் முகவாயை தொட்டு உயர்த்தினாள். என்ன ஆதி சொல்ற? ஏதும் தப்பு தண்டா? ஆதி, என் நெஞ்சில பாறாங்கல்ல தூக்கி போட்டுடாத ஆதி. உதடு துடிக்க, கண்கள் கலங்க அம்மா கேட்ட விதம் ஆதித்யனை வருத்தமடைய செய்தது. அட, என்னம்மா நீ? நான் உன்னை சொல்ல வந்தா நீ உன்னை புரிஞ்சுகிட்ட? என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு கல்யாணமானா குழந்தைங்க பிறக்கும். அதுங்களை கண்ணும் கருத்துமா கவனிச்சுக்க நீ ஆரோக்கியமா இருக்க வேணாமா? பா, கொஞ்ச நேரத்துல மூச்சுப்பிடவே மறந்துட்ட. இந்த பாரு ஆதி, உன் அம்மா நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைச்சா அது உன் கையில தான் இருக்கு. புரியுது புரியுது. என்ன புரியுது? வீட்டுக்கு சீக்கிரமா ஒரு மருமகளை கூட்டிட்டு வாடாங்கிறீங்க அந்தானே? அட, ஆச்சரியப்பட்டாள் புனிதவதி. கவலையை விடுமா, அதுக்கு சீக்கிரமா ஏற்பாடு பண்ணிடுறேம்மா. இந்த விஷயத்துல என்னை விட வேகமா இருக்கியே. ஆ, இந்த காலத்து பிள்ளைங்க கால்ல சக்கரம் கட்டிக்கிட்டு ஓடுறாங்கப்பா. ஆதி, புரோக்கர் ஏற்கனவே 4, 5 ஜாதகம் கொடுத்துட்டு போயிருக்கார். அதுல ஐயோ, என்னம்மா நீ? அந்த சிரமம் எல்லாம் உனக்கு எதுக்கு? ஆதி, மகனை ஊன்றி பார்த்தாள். அப்ப, ஆமாம்மா என்றபடி வெட்கப்பட்டு அங்கிருந்து நகர்ந்தான். புனிதவதி மனம் குளிர சிரித்தாள். அலுவலக நேரம் முடிய இன்னும் 10 நிமிடமே இருந்தது. ஆதித்யன் கைகளை தலைக்கு பின்னே கட்டி சோம்பல் முறித்தான். கணக்கு பிரிவில் அமர்ந்திருந்த பிரேமா கண்ணாடி தடுப்பின் வழியே அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். ஆதி போனை தன் அருகே இழுத்து நம்பரை விரலால் ஒற்றி எடுத்தான். ஹலோ, ஆதி பேசுறேன். நேத்திக்கு நைட்டு தான் வந்த. நீ எப்படி இருக்க? உன்னை பார்த்தே 15 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு வழக்கம் போல நம்ம இடத்துக்கு வந்துடு. ஏன்? மும்பையில் இருந்தா ஆள் எப்படி அம்சமா இருப்பாளா? பொறாம. சரி, நாளைக்காவது வா. அது அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கணும். காதலிக்கிற நேரத்தில் காதலிக்கணும். நாளைக்கு எந்த சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது, புரியுதா? சொன்ன நேரா உன் வீட்டுக்கே வந்துடுவேன், ஜாக்கிரதை என்று செல்லமாய் மிரட்டியபடி போனை வைத்தான். மேசை மீதிருந்த பைக் சாவியையும் குளிர் கண்ணாடியையும் பொறுக்கி கொண்டு மெலிதாய் விசிலடித்தபடி வெளியேறினான். பிரேமா வேகமாய் மேசை இழுப்பறையை பூட்டி தோள் பையை மாட்டிக்கொண்டு புறப்பட்டாள். பைக்கை ஓங்கி உதைக்க பின்புறம் புகை கக்கியபடி வீறிட்டது. ஆதி, பிரேமா அழைத்தபடி கிட்டத்தட்ட ஓடி வந்தாள். திரும்பி பார்த்த ஆதித்யன் சலித்து கொண்டான். மாட்ன. என்னங்க பிரேமா, மழை வரும் போல இருக்கு? ஆதித்யன் அண்ணாந்து வானத்தை பார்த்தான். அப்படி எந்த அறிகுறியும் இல்லையே. வானம் பளிச்சுன்னு தானே இருக்கு. அப்படியே மழை வந்தாலும் சாரி, உங்களுக்கு தர என்கிட்ட குடை ஏதும் இல்லை பிரேமா. இதா, இந்த பேச்சு தான் நம்ம ஆஃபீஸில் மற்றவங்க கிட்ட இருந்து உங்களை தனிச்சு காட்டுது. பாராட்டுக்கு நன்றி. வரட்டுமா? ஆதி, ஒரு உதவி. மாச கடைசி வேற. என்ன கேளுங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். தாராளமா போங்க. பஸ் கிடச்சி வீடு போய் சேர ரொம்ப தாமதம் ஆயிடும். அதனால அதனால என்னை வீடு வரைக்கும் ட்ராப் பண்ண முடியுமா மிஸ்டர் ஆதி, ப்ளீஸ்? அது வந்து, நானும் அவசரமா. தவிர நீங்க திருவான்மையூர்ல இருக்கீங்க, நான் மயிலாப்பூர்ல. எப்படி? சங்கடத்தில் நெளிந்தான் ஆதித்யன். பிரேமா விடுவதாக இல்லை. பெட்ரோலுக்கு ஆகிற பணத்தை நான் கொடுத்துட்றேன். அவசரத்துக்கு உதவுங்க ஆதி என்றபடி அவன் யோசிக்க கூட அவகாசம் தராமல் பைக்கில் பின்னாடி சீட்டில் அமர்ந்தாள். இது என்னடா இழவு என்றெண்ணியபடி மெதுவாகவே குண்டு குழி பார்த்து வண்டியை கவனமாக ஓட்டினான். ஆனால் பயந்த குழந்தை தாயோடு ஒன்றி அமர்ந்தது போல ஆதியின் முதுகோடு ஒட்டி கொண்டு அமர்ந்திருந்தாள் பிரேமா. அவளை பற்றி அலுவலகத்தில் அத்தனை நல்ல அபிப்பிராயம் இல்லை. திருமணமான 3 வருடத்தில் விவாகரத்து. கணவன் இப்போது வேறொரு பெண்ணை மணந்து கொண்டு கொல்கத்தா பக்கமாய் மாற்றலாகி போய்விட்டான். பிரேமாவுக்கு இப்போது இருக்கும் ஒரே துணை 7 வயது பெண் குழந்தைதான். பல அசௌகரியங்களை உத்தேசித்து செலவை பார்க்காது ஊட்டியில் படிக்க விட்டிருந்தாள். இன்றெல்லாம் பார்த்தால் பிரேமாவுக்கு 30 வயதுதான் இருக்கும். பூர்வீகம் கேரளா என்பதால் உருவி விட்டது போல உடல் முழுக்க ஒரு மினுமினுப்பு. கொஞ்சம் சதை பிடிப்பான தேகம், அடர்ந்த கூந்தல், பெரிய கருவிழிகள், சற்றே பெரிய உதடுகள் என மிக வசீகரமாக கவர்ச்சியாகவே இருந்தாள். அவளை பற்றி அலுவலகத்தில் எசக பிசகாய் கதைகள் வலம் வருவதுண்டு. அது நிஜமோ பொய்யோ, ஆதித்யன் அதை கேட்டு வருத்தப்படுவான். பிரேமாவை பார்க்கும்போது பரிதாபப்படுவதோடு சரி,
மற்றபடி அவசியப்பட்டால் ஒழிய வீண் பேச்செல்லாம் கிடையாது. ஆனால் இன்று வசமாய் மாட்டிக்கொண்டான். அவள் வழித்தடங்களை கூறிக்கொண்டே வர ஆதித்யன் அவள் வீட்டு வாசலில் வண்டியை நிறுத்தினான். கிரில் கேட் வைத்த சிறிய வீடு. அங்கொன்றும் இங்கொன்றுமாய் வீடுகள் முளைத்து கொண்டிருந்த இப்போதுதான் டெவலப் ஆகி வரும் ஏரியா அது. இறங்கிக் கொண்ட பிரேமா பற்கள் மின்ன பளீர் என்று சிரித்தாள். ரொம்ப நன்றி ஆதி. பரவாயில்லங்க, வரட்டுமா? என்ன சார் இது, ஒரு கப் காஃபி சாப்பிட்டுட்டு போகலாம் வாங்க. இருக்கட்டும் பிரேமா, எனக்கு நேரமாகுது, வரேன் ப்ளீஸ். அவன் கையை மெல்ல பற்றினாள். திகைத்து போன ஆதித்யன் அவள் பின்னாடியே வீட்டிற்குள் போனான். கச்சிதமாய் சுத்தமாய் இருந்தது வீடு. உட்காருங்க, இதோ வந்துடுறேன் என்று உள்ளே போனவள் அரை மணி நேரமாகியும் வரவில்லை. வெராண்டாவில் இருந்த டிவியை உயிர்ப்பித்தான். அங்கிருந்த புத்தகங்களை புரட்டினான். பெண்கள் தொடவே தயங்குகிற சில புத்தகங்களும் இருந்தன. கண்ணாடி அலமாரிக்குள் சின்ன சின்னதாய் கருப்பும் வெள்ளையுமாய் பளிங்கு பொம்மைகள். எல்லாமே ஆணும் பெண்ணுமாய் இணைந்த கலை நயமிக்க பொம்மைகள். அதை அருகே சென்று பார்த்து கொண்டிருந்த ஆதித்யன் அருகே சந்தன சோப்பின் வாசம் அடித்தது. சாரி ஆதி, லேட் பண்ணிட்டனா? திரும்பியவன் ஆச்சரியப்பட்டான். அதற்குள் குளித்துவிட்டு உடலோடு ஒட்டிய நைட்டியை அணிந்து கொண்டு வாசனையாய் வந்திருந்தாள். கையில் பீங்கான் தட்டு, அதில் பிஸ்கட், சிப்ஸ், மிக்சர், டீ என எல்லாமே இருந்தது. ஆதித்யன் எதுவும் பேசாமல் மரியாதைக்கு ஒரு பிஸ்கட் எடுத்து கடித்தபடி டீயை பருகினான். பருகி முடித்து எழுந்து நின்றவன், தேங்க்ஸ் பிரேமா, வரட்டுமா என்று விடை பெற்றான். பிரேமா அவனை வைத்த விழி எடுக்காமல் பார்த்து கொண்டே இருக்க, என்ன பிரேமா என்றான். மறுகணம் பிரேமா அவனை கட்டி அணைத்தாள். ஆதித்யன் தடுமாறி நின்றான். ஒரு சில கணங்கள்தான் ஆதித்யன் தன் நிலைக்கு மீண்டான். அட்டை போல ஒட்டி கொண்டிருந்தவளை தன்னிடமிருந்து பீத்து தள்ளிவிட்டான். பிரேமா டீப்பாய் மீது போய் மோதி அதன் மீது வைத்திருந்த பொருட்களோடு பீங்கான் தட்டு கீழே விழுந்து உடைந்தது. மிக்சரும் பிஸ்கட்டும் சிதறின. பிரேமா இதை எதிர்பார்க்கவில்லை. ஆதித்யனை பயத்தோடும் ஏக்கத்தோடும் பார்த்தாள். ஆதி, சி, உன் வாயால என் பேரை கூப்பிடாத. நீ எல்லாம் ஒரு பெண்ணா? ஆதி, கூப்பிடாதேங்கிற. இதுக்காகத்தான் அவசரமா போகணும், உதவி செய்யுங்கன்னு என் வண்டியில ஏறிக்கிட்டியா? எதுக்கு இந்த அவசரத்துக்கா? பிரேமாவுக்கு கண்கள் கலங்கியது. வயிற்று பசிக்காக பணத்தை வாங்கிட்டு படுக்கை விரிக்கும் அந்த பெண்களுக்கும் உடம்பு பசிக்காக வலை வீசி படுக்கை விரிக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல வேலை, கை நிறைய சம்பளம், சொந்த வீடு, குறைவில்லாத வாழ்க்கை வசதி, இதெல்லாம் இருந்தும் ஏன் இந்த வேசித்தனம்? நானும் மனுஷிதான் ஆதி, உணர்ச்சியும் உயிருள்ள மனுஷிதான். அதுக்காக இப்படி கேவலமா நடந்துக்கணுமா? உன் புருஷன் விவாகரத்தான பிறகு தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்ட மாதிரி நீயும் உனக்குன்னு நிரந்தரமா ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது தானே? தாகம் எடுக்கிறதுங்கிறதுக்காக கடல் தண்ணீரைத்தான் குடிக்க முடியுமா? இல்ல கோவத்து தண்ணீரைத்தான் குடிக்க முடியுமா? உனக்குன்னு உன் வீட்டிலேயே ஒரு கிணறை வெட்டிக்க பிரேமா? அதெல்லாம் நடக்கிற காரியமா? என்னைக்கு இருந்தாலும் பிரச்சனை தர்ற சமாச்சாரம். பிரேமா வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். நீ அதற்கான முயற்சியில ஈடுபட்டியா? முதல்ல அதை சொல்லு. அவசரம்னு ஆண்களை அழைச்சிட்டு வந்தியே தவிர உன் வாழ்க்கைக்கு அவசியமா ஆதரவு தரக்கூடியவனா கூட்டிட்டு வந்திருப்பியா? எல்லா ஆண்களும் மோசமானவங்க இல்ல பிரேமா. முற்போக்கா சிந்திக்க கூடியவங்க நிறைய பேர் உண்டு. ஏன், உன்னை போல வாழ்க்கையில தோல்வி அடைந்தவங்க ஆண்கள்லேயும் உண்டு. அவங்கள ஒருத்தரை உன் வாழ்க்கை துணையா ஏன் ஏத்துக்க கூடாது? நீ இந்த மாதிரி எல்லார்கிட்டையும் லிஃப்ட் கேட்டுட்டு இருந்தா பிற்காலத்துல உன் பெண்ணோட வாழ்க்கை தான் சரிஞ்சு போகும். உன் நடத்தையை வச்சுதான் உன் மகளை எடை போடுவாங்க. கண்மூடித்தனமா நீ செய்யும் தவறுகளுக்கெல்லாம் பின்னால் கண்ணீர் மட்டும் ஆறுதல் தரும் அளவுக்கு செல்லாதே. இங்கே நடந்ததை கெட்ட கனவா மறப்போம். இனி உன் நடத்தை நல்ல விதமாக இருக்கட்டும். ஆதித்யன் உரைத்துவிட்டு திரும்பி பாராது வெளியேறினான். நீல சேலையை அலை புரட்டி புரட்டி துவைக்க கரையோரம் சோப்பு நுரைகள் பொங்கி வந்தன. படகு மறைவையோ தூணுக்கு பக்கமாகவோ மறைவான இடம் தேடாமல் ஒரு நாகரிகமான இடைவெளியோடு மணல் பரப்பில் அமர்ந்திருந்தனர் ஆதித்யனும் அபர்ணாவும். இந்த 15 நாள்ல நீ கொஞ்சம் குண்டாயிட்ட மாதிரி தெரியுதே. எல்லாம் தேவி வந்த சந்தோஷம்தான். அப்படியா? எங்க அம்மா கூட நான் கொஞ்சம் இழைச்சிட்டேன்னு வருத்தப்பட்டாங்க. தேவியை கொஞ்ச நாள் எங்க வீட்டுக்கு அனுப்பி வையேன். என்னது, ரொம்ப மோசமா பேசுறீங்க? இது நல்லா இல்ல. தேவி என் தங்கை. உனக்கு தங்கைன்னா எனக்கு கொழுந்தியா? எனக்கு உரிமை இருக்கு. வவ வவ என்று ஆதியை பார்த்து ஒழுங்கு காட்டினாள்.
இத பார், கண்டதையும் தின்னுட்டு இப்படி அகலமா பெருத்திக்கிட்டே போனா ரொம்ப கஷ்டம். என்ன கஷ்டம்? அப்புறம் உன்னை தூக்கறதுக்கு சிரமப்பட வைக்காத. அச்சச்சோ! என்ன இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேசுறதா? ரொம்ப போர் அடிக்காத அபர்ணா? நம்மள பார்த்து சுண்டல்கார பையன், பூக்காரம்மா இப்படி யாரும் கிட்ட கூட நெருங்கறதில்ல. ஏன் தெரியுமா? நம்மள பார்த்தா அவங்களுக்கு காதலர்களா தெரியல. கண்ணியமான நண்பர்களா தெரியுது. இப்படி 10 அடி இடைவெளி விட்டு உட்கார்ந்து ஒரு ஒட்டு உரசல் இல்லாம ஊர்க்கதைய பேசிக்கிட்டு, ச்சே நெனச்சாலே கண்ணீர் முட்டுது. ஒரு சினிமா உண்டா? ஒரு கிஸ் உண்டா? என்ன காதல் இது? அவன் காதலிச்சுட்டு வந்து அவளோட அப்படி இருந்த, இப்படி இருந்தேன்னு அளக்குறானுங்க. ஆ, என் நிலைமை இப்படி ஆகணுமா? ஸ்கூல் பையன் மாதிரி கைய கட்டிக்கிட்டு, வாயையும் பொத்திக்கிட்டு. ச்சே! ஆதி, நீ ரொம்ப பாவம்டா. ஆதித்யன் வானத்தை பார்த்து புலம்பித் தள்ளினான். ஆதி, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் என்னென்னவோ மாதிரியெல்லாம் பேசுறீங்க? பின்ன என்ன அபர்ணா? கண்டதே இந்த கடல் ஒண்ணுதான். வேற எங்க கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிற. ஏன், என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ச்சே, அப்படி இல்ல. கல்யாணத்துக்கு முன்னால 4 பேர் கண்கள்ல விழ வேண்டாமேன்னு தான். அது மட்டும் தானா? ரொம்ப எச்சரிக்கையோட நடத்துக்கிற. அப்படித்தானே? என் மேல நம்பிக்கை இல்லை. இத பார் அபர்ணா, என்ன நீ நம்புறியோ இல்லையோ, ஆனா என் மேல எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்கு. உனக்கு தான் உன் மேல நம்பிக்கை இல்ல போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமில்ல. அப்ப நாளைக்கு நாம சினிமாவுக்கு போறோம் என்ன? ஆதி, வந்து வர்ற, அவ்வளவுதான். புறப்படலாமா? ஆதியின் குரல் பிடிவாதமாய் ஒலிக்கவும் அதற்கு மேல் மறுக்க முடியாமல் திணறினாள். ச சரி. முழுசா பாடி முடிச்சிடு அபி. சரி க ம ப த நீ. ஆதித்யன் குறும்பாய் பாடவும் அவன் முதுகில் செல்லமாய் குத்தினாள். கிண்டலா? அபி, சீக்கிரம் வா, மழை வரும்னு நினைக்கிறேன். இல்லையே, வானம் பளிச்சுன்னு தானே இருக்கு. ஆனா வரும், கண்டிப்பா வரும். ஏன் தெரியுமா? என்னைக்குமே இல்லாம இந்த மகராசி சினிமாவுக்கு வர சம்மதிச்சிட்டாளே. ஆனா நிஜமாகவே மறுநாள் மழை வந்து விட்டது. இருவரும் அலுவலகத்திற்கு அரை நாள் விடுப்பு எடுத்துவிட்டு வந்தனர். திரையரங்கில் திரளாய் கூட்டம். புதுப்படம் என்பதால் பெரும்பான்மையோர் முன்பதிவு செய்து விட்டிருந்தனர். குறித்த நேரத்திற்கு முன்னதாக கிளம்பியும் டிக்கெட் கிடைக்கவில்லை. சோர்ந்து போய் அபியை பார்த்தான் ஆதித்யன். அவன் முகத்தில் தேங்கி இருந்த ஏமாற்றத்தை காண அபர்ணாவால் தாங்க முடியவில்லை. ச்சே, எவ்வளவு ஆசையாக வந்தான். வாங்க ஆதி, போயிடலாம். இன்னைக்கு இல்லைனா என்ன, அடுத்த வாரம் ரிசர்வ் பண்ணிட்டு வரலாம். வாங்க. என் ராசாத்தி, ஆறுதல் சொல்றதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. கூப்பிட்டதும் உடனே வர்றேன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு பிகு பண்ணிக்கிட்ட. அதான் இப்படி. இப்ப எங்க போறது? மழை வேற பயங்கரமா கொட்டுது. பீச்சுக்கும் போக முடியாது. ஆ, சற்று நேரம் யோசித்தான். அட, மறந்தே போயிட்டனே. உனக்கு பாலனை தெரியும் இல்லையா? தெரியும். ஒரு நாள் ஹோட்டல்ல சாப்பிட்டு கொண்டிருந்த போது வந்தாரே, ஒல்லியா உயரமா. அவனேதான். அவனோட வீடு இங்கதான் பக்கத்துல தான் இருக்கு. ஒரு வாரம் மெடிக்கல் லீவ்ல இருக்கிறதா சொன்னான். வரையா? அவன் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரலாம். நமக்கும் பொழுது போகணுமே. வேண்டாம் என்று சொல்ல பயமாக இருந்தது. ஏற்கனவே டிக்கெட் கிடைக்காத எரிச்சல் வேறு. மறுக்க முடியாமல் சரி என்று தலையாட்டினாள். உற்சாகமாய் வண்டியை கிளப்பினான் ஆதித்யன். அபர்ணா பின்னாடி அமர்ந்தாள். மழை சடுதியில் அவர்களை நனைத்து விட்டிருந்தது. அபி, என்னை கெட்டியா பிடிச்சுக்க. ஆனால் அபர்ணா அவனை பிடித்து கொள்ளாமல் சைடில் இருந்த கம்பியை பற்றி கொண்டாள். நீ சரியான தயிர் வடா அபி என்று சலித்து கொண்டான். அந்த எரிச்சலை கண்டு பொங்கி வந்த சிரிப்பை உதடுக்குள் மென்று கொண்டாள் அபர்ணா. ஒரு குறுக்கு தெருவில் நுழைந்து 4வதாய் வீற்றிருந்த ஒரு சிறிய வீட்டின் முன் பைக்கை நிறுத்தினான். வண்டி நிற்கவும் பாலன் குடையுடன் வெளியே வரவும் சரியாயிருந்தது. ஆதித்யனை பார்த்து வெகுவாய் ஆச்சரியப்பட்டு வரவேற்றான். அட ஆதி, வா வா வா, வாங்க அபர்ணா. எங்க வெளியில கிளம்பிட்டுங்க போல இருக்கே? ஆமா ஆதி, என் அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்தது. உடனே கிளம்பி வர சொன்னாங்க. அதனால தான் பல்லாவரத்துக்கு கிளம்பிட்டு இருந்தேன். வா உள்ள, வா ஆதி. சங்கடமாய் பார்த்து கொண்டனர் ஆதியும் அபர்ணாவும். பரவாயில்ல பாலன், இன்னொரு நாளைக்கு வர்றோம். நீ கிளம்பு பாலன். என்னடா பேசுற? எப்பவும் வராதவன் வந்திருக்க. முதல் உள்ள வந்து உட்காருங்க. பெண்ணின் கைப்படாத வீடு என்பது பளிச்சென கண்ணில் அறைந்தது. உன் மனைவி வீட்டில் இல்லையா பாலன்? அதுக்குள்ள மறந்துட்டியா? பிரசவத்துக்காக போன மாசம் மதுரைக்கு அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. அதான் வீடு அலங்கோலமா இருக்கு. கொஞ்சம் இரு, பால் இருக்கு, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இருங்க, சமையலறை என்கிட்ட காட்டுங்க, நான் காஃபி போடுறேன். அபர்ணா எழுந்தாள். இருக்கட்டும், பரவாயில்ல. பரவாயில்ல, சொல்லுங்க, நானே போடுறேன்.
விடு பாலன், அபிய காஃபி போடட்டும். அவ போடுற காஃபி எப்படி இருக்குன்னு தான் பாப்போமே. பாலன் வழிகாட்டி விட அபர்ணா சமையல் அறைக்குள் நுழைந்தாள். ஆதித்யன் பாலனிடம் தாங்கள் சினிமாவுக்கு போய் டிக்கெட் கிடைக்காமல் ஏமாந்து போய் திரும்பி வந்ததை சொல்லிக் கொண்டிருந்தான். அதற்குள் அபர்ணா ஆவி பறக்கும் காஃபியோடு வர ஆவலாய் எடுத்து பருகினர். பரவாயில்ல, ஏதோ குடிக்கிற அளவுக்கு இருக்கு. ஆதி தலையாட்டியபடி சொல்ல அபி முறைத்தாள். என்னது பரவாயில்லையா? சூப்பரா இருக்குடா பாவி. அபர்ணா நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. அபர்ணா நன்றி சொல்லிவிட்டு தானும் கப்பை எடுத்துக்கொண்டு அவர்கள் எதிரே அமர்ந்தாள். குடித்து முடித்ததும் எழுந்த ஆதித்யன், சரி நாங்க புறப்படுறோம் பாலன் என்றான். உட்கார் உட்கார், எங்க புறப்படுற? இருந்து பேசிட்டு மெல்ல போகலாம். அது எப்படி, நீ அவசரமா பல்லாவரம் போயாகணுமே. நான் போகிறேன் தான். அதுக்காக? இத பார், மழை பயங்கரமா கொட்டுது. இந்த மழையில எங்க போக போறீங்க? என்கிட்ட ஒரு சாவி இருக்கு, இன்னொரு சாவி இருக்கு. அதை உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன். நான் நாளைக்கு தான் வருவேன். இங்க நிம்மதியா எந்தவித தடங்களும் இல்லாம பேசிக்கிட்டு இருங்க. இல்ல பாலன், அதெல்லாம் சு சொன்னா கேட்கணும் ஆதி. இல்ல, நாங்க புறப்படுறோம். அபர்ணாவும் அவசரமாய் சொல்ல அண்டமே சிதறியது போல வெளியில் இடி சத்தம். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.